சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் சீடர் ஒருவரின் அற்புதமான கேள்விக்கு ஓஷோ அவர்களின் மிகவும் அற்புதமான பதிலை இப்போது வாசிப்போம். சீடரின் கேள்வி: உங்களுடன் இந்த கம்யூனில் தங்கி அனைத்து பயிற்சிகளையும் செய்து வந்தாலும் சில நேரங்களில் எனது மனம் பதற்றமடைகிறதே. பொதுவாக மனதின் பதற்றத்திற்கு எது காரணமாக இருக்கும் குருவே? இதற்கு ஓஷோ அவர்களின் பதில்: நடக்கும் வாழ்க்கை நிகழ்வுகளில் மனதிற்கு பிடித்ததை மட்டும் தேர்வு செய்து ஏற்றுக்கொள்வது, மற்றதை புறக்கணித்து விடுவது. இப்படி செயல்பட்டால் மனதில் பதட்டம் வராமல் என்ன செய்யும்? அனைத்தும் ஒருமையே என்று நினைக்கிற மனப்பக்குவம் இன்னும் உனக்கு வரவில்லை. அதனால் மனதில் பதட்டம் வருகிறது. இந்த உலகம் பல யுகங்களை கடந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் பல செய்திகள். புராண யுகத்தில் உண்மையில் நடந்ததாக சொல்லப்படுகிற பல புராண கதைகள், மனதை மலைக்க வைக்கும் பல அதிசய நிகழ்வுகள். இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், எந்த யுகத்திலாவது இந்த அதிசயம் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதாவது, ஒரு குறிப்பிட்ட யுகத்தில் பகல் வெளிச்சம் மட்டுமே இருந்தது, இரவு பொழுது என்பது இல்லை. அல்லது இரவு பொழுதின் இருள் மட்டுமே இருந்தது, பகல் பொழுது விடியவே இல்லை என்று. வெளிச்சம் மட்டுமே இருந்தது அல்லது இருள் மட்டுமே இருந்தது என்று எந்த யுகத்திலும் நடந்ததில்லை. அப்படியெல்லாம் இனியும் நடக்க முடியாது. காரணம், இரண்டும் வெவ்வேறானவை அல்ல. ஒரே பொருள் இருளாகவும் வெளிச்சமாகவும் தனக்குள்ளே மாறிக்கொள்வதுதானே தவிர அவை இரண்டு அல்ல. அவை ஒரு பொருளின் இரண்டு முனைகள். ஒன்றின் தேவையும் தன்மையும் பெருமையும் மற்றொன்றால்தான் தெரிய வரும். பாவி என்று ஒருவன் இருந்தால்தான் மற்றவன் ஞானி. இருவரும் மனிதர்களே. மேலும் கீழும், நன்மையும் தீமையும், சொர்க்கமும் நரகமும் இவைகள் எல்லாம் ஒரே ஒருமைதான். இதில் ஒன்றை விரும்பி ஏற்றுக்கொண்டு மற்றதை ஒதுக்குபவர்களது மனது பதற்றத்தை அடையத்தான் செய்யும். ஏன் பதட்டம் வருகிறது? மனதுக்கு பிடித்ததை எடுத்துக்கொள்கிறோம். நாம் தேர்ந்தெடுத்து பெற்றுக்கொள்ளும் ஒன்று நம்மால் புறக்கணிக்கப்பட்ட மற்றொன்றை சார்ந்தேதான் நிற்பது. நமக்கு தேவையில்லாததும் நம்மிடம் நாளடைவில் வெளிவந்து விடும் என்ற நினைவால்தான் மனதில் பதட்டம் என்ற ஒன்று ஏற்படுகிறது. இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்காதீர்கள் என்று பகவான் கண்ணன் சொல்கிறான். ஒன்றை மட்டும் தேர்வு செய்வது வேண்டாம். தேர்வு செய்தால் தவறுகள் ஏற்பட்டுவிடும். உங்கள் பாதை மாறிவிடும். நீங்கள் பிளவுபட்டு போவீர்கள். இருப்பது இருக்கத்தான் செய்யும் என்கிறான் கண்ணன். எந்த நிகழ்வுகளையும் இயல்பாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையை வளர்த்துக்கொள். அதன் பிறகு மனதில் பதட்டம் இல்லை. இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.